ரேஷன் கடைக்கு போறதுக்கு லட்சுமி அக்கா தான் சரிப்பட்டு வருவாங்க. ஐயோ, இந்த நேரத்துக்கு அவங்க இங்கே இருப்பாங்களா முன் வாசல்ல இருப்பாங்களான்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு பெறவாசல் வழியா வந்துட்டோம். சரி, கூப்பிட்டு பார்ப்போம். லட்சுமி அக்கா. ஏ அம்மா, இந்த சவுத்தை பிடிச்சி தொங்குறதுக்குள்ள கையே பிஞ்சிரும் போல. ஏ லட்சுமி அக்கா, வீட்டில் இருக்கீங்களா இல்லையா? என்னட்டி மாலா, காலங்காத்தாலே பெறவாசல் வந்து சவுத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க, முன்னாடி வெளியே வர வேண்டியதானே? ஏக்கா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைக்கா. என் மவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நேரம் ஆயிட்டு. ஏட்டி, அவ்வளோ அவசரமா எதுக்கு காலங்காத்தால ஓடி வந்த? பிறகு மெதுவாக வர வேண்டியதானே? ஏக்கா, ரேஷன் கடைக்கு போகணும்க்கா. இன்னைக்கு பொருள்லாம் போடுதாங்களா, போகுமா? அப்படியாடி, பொருள்லாம் போடுதாங்களாக்கும். நான் 2-3 தடவை போயிட்டு வந்தேன். பொருள் ஒன்றும் இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டானுங்க. இன்னைக்கு தான் வந்திருக்காக்கும். சரி போவோம்ல, ஒரு 10 மணிக்கு மேலே போவோம். ஏக்கா, ஏற்கனவே பொருள்லாம் இல்லாமல் கிடந்திருக்கு. இன்னைக்கு தான் வந்திருக்கு. 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதுக்கா. நம்ம இப்பவுமே போனால் தான் கிடைக்கும். ஏட்டி, என் மாவா இன்னைக்கு 10ஆப்பு பரிச்சை எழுத போராட்டி. அவளை அனுப்பி விட வேண்டாமா? 10 மணிக்கு தான் பரிச்சை. அவள் ஒரு 9 மணிக்கு கிளம்பி போவா. அவளை அனுப்பி விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு வாரேன்ட்டி. ஏ கடவுளே, என்ன கலெக்டர் வேலையை பார்க்காரு உங்கள் வீட்டுக்காரு? நைட்டு சுட்ட இட்லி இருந்தால் ஒரு 4 இட்லியை தட்டில் வச்சு போட்டு வாங்க. அவர் சாப்பிட்டு ஆஃபீஸ் போவார். அவர் என்ன கை குழந்தையா? டாட்டா காட்டி அனுப்பி விட்டு தான் வருவீங்களா? அவர் அனுப்பி விட்டு வாங்க சீக்கிரம். சரிட்டி, ஒரு 9 மணிக்கு வாரேன். ஏன் அவள் கிளம்பட்டும், பின்னாடியே வாரேன்ன. ஆட்டும்க்கா, நான் 9 மணிக்கு கரெக்டாக அந்த மரத்தடிக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வந்துருங்கண்ணே. நேரம் ஆக்கிடாதீங்க. ரொம்ப நேரம் தொங்க முடியல. நான் போயிட்டு வரட்டா? உன்னை யார் காலையிலே வந்து தொங்கிக்கிட்டு இருக்க சொன்னா? ஒரு ஃபோன் அடிச்சா நான் வந்திருப்பேன்ல. ஏக்கா, ஃபோனில் காசு காலி ஆயிட்டுக்கா. அதனால தான் இங்கே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். ஏட்டி, நான் வந்துடுறேன்ட்டி 9 மணிக்கு. கையை வலிக்க போகுது, இறங்கி வீட்டுக்கு போ. என்னடி போகலையா? வாயை பழந்துக்கிட்டு நிற்க. ஏக்கா, அடுப்பில் பாலை வச்சுட்டு மறந்து போய் வந்துட்டேன்க்கா. அட கடவுளே, ஓடு ஓடு வீட்டுக்கு போ. வீட்டில் போய் பாரு முதல்ல. ஏ கடவுளே, என் பால் சட்டி இருக்கோ அடுப்போட போயிட்டோ தெரியலையே. கடவுளே, என் பால் சட்டி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் மாமியாருக்கு மொட்டை போட்டு காது குத்தி அழகு குத்தி எல்லாம் செய்கிறேன். இன்னும் உன் கோயிலில் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு வைக்கேன். என் பால் சட்டியை மட்டும் காப்பாற்றி கொடு கடவுளே. ரேகாமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? பேனா, பென்சிலு, ரப்பரு, ஸ்கேலு, என்னமோ டிக்கெட்டு நீட்டி அந்த டிக்கெட்லாம் எடுத்து வச்சியா? ஏம்மா, நான் என்ன சினிமாக்கா போக போகிறேன் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு? இது ஹால் டிக்கெட்டுமா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பார்த்து பத்திரமா எழுதிட்டு வரணுமா? எந்த கேள்வியும் விட்டுறாத. எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுன்னு. சரிம்மா, எல்லா கேள்வி எழுதிட்டு வாரேன். நேரம் ஆகுது எனக்கு. ஏம்மா, என்னைய ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இரு தங்கம், நல்ல பரிச்சை எழுதுமா. எல்லா கேள்விக்கும் பதில் எழுது. நான் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டதுன்னு நீ நல்லா எழுதிட்டு வா. எப்பா, நீங்களும் என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா எழுதிட்டு வாமா பரிச்சை. நல்லா இரு. நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில சாதிச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணுமா. அப்பாவுக்கும் அம்மாக்கும் அதான் சந்தோஷம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இருட்டி, அப்பா அப்படியே ஆபீஸ் போகும்போது உன்னை விட்டுட்டு போவாரு. சரி லட்சுமி, நான் ரேகாவை விட்டுட்டு அப்படியே ஆபீஸுக்கு போறேன். 10 மணி ஆபீஸுக்கு இப்படி 9 மணிக்கே அடிச்சு பத்துதியே. ஏங்க, ரேஷன் கடைக்கு இன்னைக்கு போகணுங்க. இன்னைக்கு பொருள் போடுதாங்களாம். மாலை வந்து காலையிலே சொல்லிட்டு போயிட்டா. இன்னைக்கு விட்டா பிறகு கிடைக்காது. நீ ரேஷன் கடைக்கு போகணுன்னா போக வேண்டியதானே டி? என்ன எதுக்கு சீக்கிரம் பத்தி விடுத? நான் போய் அங்கே ஆபீஸே திறந்திருக்க மாட்டானுங்க, வெளியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஏங்க பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தானே, போய் வெளியே உட்காந்துக்கோங்க போங்க. ஏட்டி, ரேஷன் கடை தான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும்ல. நீ எதுக்கு காலையில என்னைய பத்தி விடுத? காலையில போனாதான் பொருள் கிடைக்கும் மனசா. கிளம்புங்க, கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காதீங்க. காலங்காத்தாலேயே பிள்ளைக்கு நேரம் ஆகுது. கொண்டு விட்டுட்டு கிளம்புங்க, ஓடுங்க. சரி, கோவப்படாதம்மா, நான் போயிட்டு வாரேன். பிள்ளைய விட்டுட்டு அப்படியே போயிட்டு வாரேன். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, தேவன் என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. மங்கம்மா, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. முருகேசன் தாத்தா, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு என்னப்பா, நான் நல்ல சிங்கம் மாதிரி இருக்கேன். தாத்தா, நீங்க செத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த கொடுமையை ஏன்பா கேட்க? நான் செத்துட்டேன்னு கிடத்தி வச்சு மாலையெல்லாம் போட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. நான் ஏதோ சத்தம் கேட்டு முழிச்சதுனால தப்பிச்சேன். இல்லைன்னா கொண்டு போய் எரிச்சிருப்பாளுங்க. ஏழை என்னத்துக்குள்ள சிரிக்க? தாத்தா, நீங்க செத்துட்டீங்கன்னு மாலை கொண்டு வந்து போட்டதே நான் தான். யோ கிழவா, எதுக்கே அடிக்கிறு? நல்லா வாங்கிக்கோ கும்மாங்குத்து. இதெல்லாம் ஓ வேலைதானா?
நீ தான் கொண்டு வந்து மாலையை போட்டு நான் செத்துட்டேன்னு சொல்லி ஊர்க்காரி கிட்டெல்லாம் போய் சொல்லியிருக்க. அவளுக்கு என்னடானா ஒப்பாரி வைக்காளுக. யோ தாத்தா, என்னைய விடுமியா? நான் போறேன், என்னைய விடும். இன்னைக்கு இந்த கிணத்துக்குள்ள உன்னைய தள்ளி விட்டு நீ செத்துட்டேன்னு சொல்லி நான் கொண்டு போய் உன் வீட்டுல உன்னைய போடுதேன். வேண்டாம் வேண்டாம் தாத்தா, எனக்கு நீச்சல் தெரியாது, என்னைய விட்டுருங்க. நீச்சல் தெரியாதா? அப்போ நல்லதா போச்சு. உன்னைய தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டுருதேன். மாமியாரே காப்பாத்துங்க. அது எவள உன் மாமியாரு? அவளை தூக்கிட்டு வந்து முதல்ல போடுதேன் உள்ள. யாருன்னு சொல்லு சொல்லு சொல்லு. ஏங்க இந்தாங்க தோசை, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. குடுமாலா, ரொம்ப பசிக்கு. தோசை மாவில் தூக்க மருந்து கலந்து கொடுத்து கணவன் கொலை. ஏங்க சாப்பிடுங்க, சூடு ஆறிற போகுது. ஆட்டும் ஆட்டும். மனைவிமார்களிடம் ஜாக்கிரதையாக இருப்பது உயிருக்கு நல்லது. ஏங்க சாப்பிடுங்கங்க. மாலா, எனக்கு பசிக்கலையே, தோசை வேண்டாமே. என்னது, தோசை வேண்டாமா? நான் சட்னி வச்சு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு மசாலா வேற வச்சு நல்ல ஆசையா தோசை சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா வேண்டாம் நான் சொல்றீரு? யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். அத்தக்கிழவி. மர்மோல பேப்பர்ல அப்படித்தான் போட்டிருக்கு. சண்டை ஆரம்பிச்சிட்டு நம்ம தட்டை தூக்கிட்டு அங்கிட்டு போயிருவோம். எம் 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 எம்.